இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவை தெற்கு தேர்தல் களம், சீமானின் அதிரடி பரப்புரை. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். கோவை மக்களின் வாழ்வாதாரம், கோவை மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தொழில்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் மின்கட்டண உயர்வு தொழிலாளர்களை பாதிப்பது குறித்தும் சீமான் விரிவாக பேசினார். கோவையின் தொழில் வளர்ச்சியை மீட்டெடுப்பதே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய இலக்கு என அவர் குறிப்பிட்டார். மாற்று அரசியல், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் தமிழகத்துக்கு எவ்வித புரட்சிகர மாற்றத்தையும் தரவில்லை என்று சாடிய அவர் தூய்மையான மற்றும் நேர்மையான அரசியலை தான் முன்னெடுப்பதாக தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதே தனது கனவு என்று குறிப்பிட்ட அவர் நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் காடுகளை பெருக்குவது குறித்து தனது திட்டங்களை முன்வைத்தார். இளைஞர்களுக்கான அழைப்பு, தமிழகத்தின் இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்றும் சாதி மற்றும் மத அரசியலை கடந்து தமிழ் தேசிய பாதையில் இணைய வேண்டும் என்றும் அவர் உணர்ச்சி பூர்வமாய் பேசினார். இன்றைய பரப்புரையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு தொகுதியில் சீமானின் இந்த அதிரடி வருகை மற்ற கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற மீண்டும் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.